நீங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம மனசைய ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கு. பொதுவாகவே எல்லாமே சொல்லுவாங்க, மனசு ஒரு இடத்துல நிற்க வை, அமைதியாக இருங்க. ஆனால் நிஜத்தில் அது நடக்குதா? காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன வேலைன்னு யோசிக்கிற மனசு அடுத்து செகண்டே வேற என்ன யோசிக்குது? 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன ஆக போறோன்றது யோசிக்குது இல்லையா? அடுத்த நிமிஷம் அன்னைக்கு அவன் நம்ம கிட்ட ஏன் அப்படி பேசினா அப்படின்னு பழைய கதைகள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்குது இல்லையா? ஏன் இந்த மனசு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு? நம்ம உண்மையிலே அது லேசியா தான் இருக்கோமா? இல்லை நம்ம மூளை தான் அப்படி ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? இதை பற்றி தான் இன்னைக்கு எந்த ஒரு அட்வைஸ் இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக நம்ம நிஜ வாழ்க்கையில் நடக்கிற, அதாவது சொசைட்டிக்குள்ளே கனெக்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். சரி, முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மனசு தாவறது உங்களுடைய தப்பு கிடையாது. அது மூளையோட, அது எப்படி சொல்றது, இயற்கையான ஒரு குணம். அது சர்வைவல் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. சரியா? ஆதி காலத்தில் மனுஷங்க என்ன பண்ணாங்களா, காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்துருந்தா மிருகங்கள் நம்மளை சாப்பிட்ரும் அப்படின்ட்டு அதனால சுற்றி என்ன நடக்குதுன்னு எப்போவுமே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். மரத்தில் பழம் இருக்கா, இல்லை புலி வருமா, இல்லை மழை வருமா, அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த அலர்ட் பண்ணுற குணம் தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தார். அவர் எப்போவுமே பதட்டத்தோடையே இருப்பார். அவன்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டா, ஏன் எப்போவுமே சுற்றி முற்றி பார்த்து பதட்டத்தோடையே இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்ன விஷயம் என்னன்னா, எந்த பக்கத்துலேருந்து ஆபத்து வரும்னு எனக்கு தெரியாது. நம்ம வாழ்கிற இந்த சொசைட்டி இன்னைக்கு அப்படி தான் இருந்துட்டுருக்கு. ஆதி காலத்தில் காட்டு மிருகங்களுக்கு பயந்தோம். இன்னைக்கு இஎம்ஐ, வேலை இழைப்பு, சமூக ஊடகங்களுடைய, அதாவது சோஷியல் மீடியாவோட அடுத்தவங்களுடைய கம்பேரிசன், நம்ம ஃப்யூச்சரை பற்றின பயம், இது எல்லாமே நம்ம மனசை எப்படின்னு ஒரு இடத்துல நிற்க விடாமல் துரத்திட்டே இருக்கு இல்லையா? சரி, நம்ம மனசு தாவறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நம்ம மட்டும் கிடையாதுங்க, நம்மளை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷனோட சொல்லலாம், அதாவது சொசைட்டியோட விஷயங்களோட சொல்லலாம். சொசைட்டி நமக்கு என்னென்ன மாதிரி விதமான ப்ரெஷர் கொடுக்குதுன்னு. பிறந்த குழந்தையிலேருந்து பாருங்களேன், 2 வயசில் நர்சரி சேர்க்குறோம், 5 வயசில் நல்ல ஸ்கூல் சேர்க்குறோம், 10வது வயசில் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், 22 வயசில் வேலை, 25 வயசுல கல்யாணம் சொல்லும், 30 வயசுல சொந்த வீடு. இப்படி எல்லாத்தையுமே ஒரு அதாவது இந்த சொசைட்டியே ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கு. இதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா சுற்றி இருக்கிற சொசைட்டி என்ன தெரியுமா சொல்லும்? ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை, ஏன் இன்னும் உனக்கு வீடு வாங்கலை, அப்படியே நம்மளை கேள்வி கேட்டு நம்மளோட மனசை காயப்படுத்தி அமைதியாக இருக்கிற நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன நிஜ ஸ்டோரி சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழி ஒருத்தவங்க இருந்தாங்க. ரொம்ப இயல்பானவங்க, ரொம்ப அமைதியான ஃபேமிலி, அவங்களுடைய ஃபேமிலி. அவங்க ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க, டபுள் பெட்ரூம் வீட்டில். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு விசேஷம் அந்த மாதிரிலாம் வரும்பொழுதுல, ஏன் இன்னும் நீ ஒரு சொந்த வீடுல வாங்கலையா, இத்தனை நாள் வேலை பார்த்துட்டு இருக்காரு, உங்கள் வீட்டுக்காருக்கு வயசு ஆகுதுல்ல, சீக்கிரமாக வீட்டுக்கார்ட்ட லோன் போட்டு ஒரு ஃப்ளாட் வாங்க சொல்லுன்னு சொல்லி அவரை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவரும் என்ன பண்ணாரு, இதை ஒரு சொல்லி அவருக்குள்ள ஒரு பதட்டத்தை உண்டாக்குனாங்க. அவங்களும் அதை அப்படியே போய் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவங்க கடைசியில் என்ன பண்ணாரு தெரியுமா? ஓடி உழைச்சி ஒரு கடனுக்கு ஒரு வீடை வாங்கிட்டார். அந்த வீடு வாங்கின பிறகுதான் அவங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவங்க ஒரு பயப்பட்டாங்க இல்லையா? அவங்க 2 பேருடைய நிம்மதியும் போயிடுச்சு. மனசு அடுத்து பயங்களுக்குள்ள தாவ ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நம்ம கிட்ட முடியுமோ, என்ன ஆகுமோட்டு. இன்னைக்கு டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ், அதாவது சமூகத்துடைய, அதே சொசைட்டியோட சக்சஸ் என்ன தெரியுமா? நம்ம அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க போது கூட நம்மளுடைய சொசைட்டி என்னன்னா, நம்மளை சக்சஸ்ன்ற பேர்ல நம்மளை ஒரு பெரிய ஓட்டப்பந்தயத்தை நம்ம முன்னாடி காமிச்சுக்கிட்டே இருக்கும். நீ ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு. ஆனா ஏன் ஓடுற, எதுக்கு ஓடுறனே தெரியாம நீ எங்கேயாவது நின்றுட்டேன்னு வச்சுக்கோ, தோத்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும். அந்த ஒரு மைண்ட் செட்டை நமக்குள்ள புஷ் பண்ணி விட்டுடுது. இதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு வேலையை முடிச்ச உடனே அடுத்த வேலை என்னன்ட்டு நம்ம மனசு கடந்து பதற ஆரம்பிச்சிருது. ஒரு 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 கோலை பார்த்த உடனே அந்த ஒரு ஹாப்பினஸை நம்மளால என்ஜாய் பண்ண முடியாம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசு தாவிக்கிட்டே இருக்கு. ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, சொசைட்டி நம்மளை ஓடிக்கிட்டே இருன்னு சொல்லுது. நம்ம ஏன் ஓடுறோம்னு தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கோம், மனசை ஓட விட்டுக்கிட்டே இருக்கோம். குரங்குக்கு கல்லு கொடுத்த மாதிரி நம்ம மனசுக்கு நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஒரு செகண்ட் என்ன புது விஷயங்களை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அப்புறம் எப்படி மனசு அமைதியா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொசைட்டியோட ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? FOMO, அதாவது
எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும்தான் எதையோ இழந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும். இது ஒரு நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு 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 விஷயம். ஒரு ஐடி ஒர்க்கர் ஒருத்தர் இருந்தார். அவர் மாதம் நல்ல சம்பளம் வாங்கிட்டே இருந்தார். அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், எனக்கு வேலையில் எந்த ப்ராப்ளமே இல்லை, ஆனால் யூடியூபை திறந்தா ஒருத்தன் என்னன்னா 23 இயர்ஸில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படின்னு பேசுகிறான். இன்னொருத்தன் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ஃபண்டிங் வாங்குறத பற்றி பேசுகிறான். இதை பார்க்கும்பொழுது எனக்குள்ள ஒரு பதட்டம் வந்துட்டே இருக்குது. என்னால் வேலையில் கவனமே செலுத்த முடியல. இதுதான் நம்ம ஃப்யூச்சரா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காம. இதுதான் நிஜம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு திருப்தியாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவனுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம மனசும் தாவ ஆரம்பிச்சிருது இல்லையா? நம்ம எங்கே இருக்கோன்றதை விட மற்றவங்கள நம்ம முன்னாடி இருக்கிறோமா, அதுதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம அதை யோசிச்சே நம்மளுடைய பாதி எனர்ஜி வீணாகி போயிடுது. சரி, இந்த மனசு தாவறது முழுசாக நிறுத்த முடியுமா? முடியாதுங்க. ஆனால் அது எப்படி கையாளலான்னு சொல்லட்டுமா? அதாவது எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனசை எதிரியாக பார்க்காதீங்க. மனசு எண்ணங்களை அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும் போது வெளியில் போகிற மனுஷங்களையும் மரங்களையும் நம்ம கவனிப்போம். ஆனால் எல்லாருக்கூடையும் இறங்கி நின்று பேசிக்கிட்டு எல்லா மரங்களுக்கு அடியிலையும் போய் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படிலாம் நிற்போமா? இல்லை. அது போல தான் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய மைண்டில் வந்துட்டு தான் இருக்குது. வரட்டுமே, அதை கடந்து போக கற்றுக்கோங்க. சரிங்களா? டிஜிட்டல் டாக்ஸிக், அதாவது எப்படின்னா டிஜிட்டல் பவுண்ட்ரின்னு ஒன்று வச்சுக்கோங்க. காலையில் எழுந்த உடனே இந்த ஃபோனை பார்த்துட்டு அதனால ஏற்படுற குழப்பங்கள் பாதி நின்று போயிடும். அதாவது இந்த குரங்கு மாதிரி தாவறது குறைஞ்சிரும். ஏன்னா எந்திரிச்ச உடனே உலகம் என்ன யோசிக்குது, மற்றவன் என்ன பண்றான்னு அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். முதல்ல நம்ம என்ன யோசிக்கிறோம் நமக்கு தெரியணும். அப்புறம் சிங்கிள் டாஸ்கிங், அதாவது ஒன் திங் அட் அ டைம், அதாவது மல்டி டாஸ்கிங் இது வச்சுக்கவே கூடாது. ஒரே நேரத்தில் 5 வேலைகளை எடுத்து போட்டு செஞ்சா மனசு கண்டிப்பா என்ன பண்ணும்? தாவதாங்க செய்யும். சாப்பிடும்போது சாப்பாடை மட்டும் யோசிங்க, வேலை செய்யும்போது வேலை மட்டும்தான். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? ரியாலிட்டி செக் பண்ணி பாருங்களேன். அதாவது உங்கள் மனசு எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ பயப்படும் போதெல்லாம் நீங்கள் அமைதியாக உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இப்போ இந்த செகண்டில் எனக்கு என்ன பிரச்சனை? 99% நான் இந்த செகண்டில் ஹாப்பியாக தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? அந்த மூமெண்ட்டை மட்டும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கோங்க. கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, இவ்வளவு நேரம் நம்ம பேசின ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மனசு குரங்கு மாதிரி தாவுறது உங்களுடைய பலவீனம் கிடையாது, அது மனித மூளையோடைய இயல்பான விஷயம். இதை விளக்குறதுக்கெல்லாம் ஒரு லாஸ்டா இன்னொரு ஸ்டோரியும் சொல்லட்டுமா? இன்னைக்கு என்ன ஒரே கதையா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அப்பதானே எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பீங்க. அதனால ஒரு வயசான ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு ஒரு பையன் கேட்டான், ஐயா, என் மனசுல எப்பவுமே 2 விஷயங்கள் போராடிக்கிட்டே இருக்கு. ஒன்று பயமும் பதட்டமும், இன்னொன்று கோபமும் இருக்கு, இன்னொன்று அமைதியும் தெளிவும். இதுல எது ஜெயிக்கணும்? அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, நீ எந்த விஷயத்துக்கு தினமும் அதிகமா தீனி போடுறியோ அதுதான் ஜெயிக்கும்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம மனசு தாவறது நம்ம அந்த பதட்டத்துக்கும் அடுத்தவங்களுடைய கம்பேரிசனுக்கும் தான் அதிகமா நம்ம முக்கியத்துவமும் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது தீனி போட்டுட்டு இருக்கோம். நம்ம அமைதியா நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்மளை சுத்தி எல்லாம் இருந்தாலும் நம்மளால சந்தோஷமா இருக்கவே முடியல. ஒரு குரங்கு மரத்துக்கு மருந்து தாவுதுன்னா அதை நிக்க வச்சு அதை அடிச்சா என்ன பண்ணுவோம்? அது வேகமா இன்னும் கத்திக்கிட்டே ஓடும். ஆனா அதுகிட்ட அமைதியா அதுகிட்ட ஒரு பழத்தை கொடுத்து அது உட்கார்ந்து அழகா சாப்பிட்டுட்டு இருக்கும் இல்லையா? ஒரு ப்ராப்பரா அது ஒரு இடத்துல உட்கார்ந்தா அது அமைதியாயிடும். உங்க மனசும் அப்படிதான். ஏன் என் மனசு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு, ஏன் என்னால ஒரு இடத்துல நிக்க முடியல அப்படின்னு நீங்களே உங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தா மனசு இன்னும் அதிகமா தான் பதற ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலா சரி, இன்னைக்கு மனசு தாவுது, பரவாயில்ல, அது இதை விட அது நம்ம மனசோடைய இயல்பு தான், அதை அப்படியே அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. வாழ்க்கை ஒரு ரேஸ் கிடையாது இல்லையா? சொசைட்டி நம்மளை எப்படி நம்ம நம்ம லைஃப் நம்ம அந்த சொசைட்டி அந்த பிளான் பண்ண டைம் டேபிள் படி தான் வாழணும்னு அவசியம் கிடையாது. 25 வயசுல வீடு வாங்கலாம் என்ன நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. 30 வயசுல ஒருத்தவங்க சாதிக்கல, அவன் சாதிச்சிட்டான்றதுக்காக நீங்கள் இன்னும் சாதிக்கலைன்னா அது அர்த்தம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை ஓட்டம் உங்களுடையது மட்டும்தான். நீங்கள் அடுத்த தடவை உங்கள் மனசு கடந்த காலத்தை பற்றி யோசித்து பயப்படும் போது, எதிர்காலத்தை பற்றி யோசித்து பதட்டப்படும் போதெல்லாம் லேசாக ஒரே ஒரு ஸ்மைலோட உங்கள் மனசுக்கிட்ட ஒன்றே மட்டும் சொல்லுங்கள். இரு, ஏன் இப்படி பதட்டப்படுற? இப்போ இந்த செகண்ட் நான் நல்லா தானே இருக்கேன்,
நான் ஹாப்பியாக தானே இருக்கேன், பொறுமையாக பார்க்கலாம் அடுத்த விஷயத்த அப்படின்னு உங்கள் மனசுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. குரங்க அடக்க நினைக்காதீங்க. அதை தாவர திசையை மெதுவாக மாற்றி அதுக்கு ஒரு வழியை காட்டுங்க. புரியுதா? உங்கள் கவனத்தை இந்த சொசைட்டி பிளான் பண்ணுறதுக்கு விடாமல் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ உங்கள் மைண்டு அதில் மட்டும் செல்லுங்க. தேவையில்லாத விஷயங்களை உங்கள் கண்ணு முன்னாடி வரதான் செய்யும் இல்லையா? தேவையில்லாத குரங்கு மாதிரி நம்முடைய மனசு தாவ தான் செய்யும். ஆனால் இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா, இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, நம்ம மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் தோணதான் செய்யும். ஆனா அதுக்கெல்லாம் கேட்டு ஏதாவது லாபம் இருக்கா? அதனால உங்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கா? உங்க அமைதி தானே கெடுது, உங்க குடும்ப சந்தோஷம் தானே போகுது, உங்களுடைய நிம்மதி தானே போகுது, உங்க தூக்கம் தானே கெட்டு போகுது இல்லையா? நீங்க இன்னொருத்தருக்காக கண்ணீர் வடிக்கிறது, பதட்டப்படுறது, இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உங்களுக்கோ உங்களுடைய எதிர்காலத்துக்கோ இல்லை உங்க குடும்பத்திற்கோ. ஸோ உங்க மனசை குரங்க மாதிரி தாவ விடாம இன்னையிலேருந்து எடுத்துக்கோங்க. மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு சந்தோஷமா உங்க வாழ்க்கை, உங்களுடைய பிளான், நீங்க என்ன போட்டு வச்சிருக்கீங்க அதை பார்த்து ஓடுங்க. குறுக்க எதை வந்தாலும் யோசிக்காதீங்க. சரிங்களா? மனசு தாவ தோணிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுல சந்தோஷமா இருங்க. எதிர்காலத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். கடந்த காலம் முடிஞ்சு போச்சு இல்லையா? அதை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஒன்றும் வராது. நிகழ்காலத்துல என்ன இருக்கோ அதை சந்தோஷமா பாருங்க. உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு பாருங்க. சொசைட்டி என்ன வேணா சொன்னாலும் சொல்ல எதிர்த்த போராட கத்துக்கோங்க. சொசைட்டி வழிமுறைகளை அது பாட்டுக்கு இருக்கட்டும், அவங்க டைம் டேபிள் அது இருக்கட்டும். உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. சொசைட்டி என்ன தெரியுமா பண்ணும்? நீங்க வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதா அதை பார்த்துட்டு நீங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. மனசு குரங்கு மாறின்றதால எல்லா இடத்துலையும் தாவ விடாதீங்க. எப்படி நம்ம குரங்குக்கு ஒரு பழத்தை கொடுத்து அமைதியாக்குமோ உங்க மனசுக்கு உங்களுக்குடைய சிந்தனையை நீங்க உங்க மனசுக்கிட்ட சொல்லுங்க. அமைதியா இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு நீங்க மறக்காம சொல்லுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பபாய், லவ் யூ ஆல். இவர் கூட என்ன விளையாடிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இவர் எப்பவுமே பயங்கர நாட்டியா இருப்பாரு. ஸோ அவருக்காக இன்னைக்கு இது விளையாடிக்கிட்டே போறேன். பார்த்தீங்களா என்னெல்லாம் வேலை பார்க்குறான் பாருங்க. பார்த்தீங்களா? ஒரு 2 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன்றான். ஸோ லவ் யூ ஆல், பை பாய்.